நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமல்லபுரத்திலே ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கின்றேன். முன்னாள் அமைச்சர் கரூரில் இருந்து இங்கே அனைத்தையும் கலைத்துவிட்டு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின்
உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ளை பரிவேசுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாரா இருக்கிறோம், டெல்டாவில் தயாரா இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம், துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். ஆகையினால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி எங்களை இணைத்துக் கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், காலையில 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்கிற ஆர்வத்தில் தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி இத்தோடு முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை ஒரு மாநாடு போல தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களே, இங்கே கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இங்கே அலைகடலாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்த கழகத்தினுடைய ரத்தத்தின் ரத்தமான தங்க இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு அரசியல் புயலை உருவாக்கி, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி, இன்று ஆட்சி அதிகாரத்திலே இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தலைமுறை மாற்றம். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல மேடைகளில் பேசும் பொழுது சொல்வேன், கீழே இருக்கக்கூடிய தொண்டன் கொடி பிடித்தால் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவன் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே தொடரும் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நானும் 2 பேர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையும் விஜயபாஸ்கர், கரூரும் விஜயபாஸ்கர் என்று சொல்லி நாங்கள் இருவரும் மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதிலே இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும்
மேடையில வீட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னோடு வருகிற இந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.